அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் சுக்கா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஏன் அப்படினா மசாலா வந்து நம்மளே அரைச்சு போடுறோம். அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இது வந்து நான் மண் சட்டியில செய்ய சொல்லி கொடுத்திருக்கேங்க. சோ வந்து மண் சட்டியில செய்யும்போது எப்பவுமே சுவை அதிகமா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சோம்பு நான் மறுபடியும் தெரியாம சேர்த்துட்டேங்க. மல்லி சேர்த்தணும். மல்லி 1 டீஸ்பூன் சேர்த்திக்கங்க. கடைசியா வந்து 4 கிராம்பு வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் விட தேவையில்லைங்க. இதிலேயே வந்து நம்ம மிளகாயும் போட்டுக்கலாம். முதல்லயே போட்டோம் அப்படின்னா நல்லா வந்து கரிஞ்சு போயிடும். அதனால வந்து நான் கடைசியா சேர்த்துறேன். வரமிளகாய் வந்து ஒரு 5 காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ண மிளகாய் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால நான் 5 போட்டிருக்கேங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். மசாலா பொருட்கள் கொஞ்சமாக இருந்தனால அரைப்படலை. அதனால் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு தண்ணி ஊற்றி அரைக்க போகிறேங்க. அரைச்சி நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டேன். இப்போ வந்து இது ஓரமாக வச்சிடலாம். அதே வானொலியில் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேங்க. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து இஞ்சி பேஸ்ட்டு போடாமல், அதாவது வந்து பூண்டு பேஸ்ட்டு போடாமல் பூண்டு போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா எண்ணெயோடு வந்து பூண்டை வணக்கும் போது ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது, வாசனையும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 30 வெங்காயத்துக்கிட்ட எடுத்துருந்தேங்க. சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது இல்லாமல் வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட்டும் கொடுக்கும், அதே மாதிரி வந்து உடலுக்கும் நல்லது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து இஞ்சி விழுது ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் 2 சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருப்பீங்களே, அது கூட 1 டீஸ்பூன் போட்டால் போதும். நான் வந்து வாசனைக்காக முன்னாடியே போட்டுட்டேன் பூண்டை. நான் பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஒரு 1/2 கிலோ கிட்ட எடுத்திருக்கேன். இதை நல்லா வணக்கிக்கலாம். மசாலாவை போடுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வணக்கணுங்க. எப்போவுமே மசாலாவை போடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் தான் மசாலா போடணும். ஒரு 4-5 நிமிஷம் வணக்கி விடுங்க. வணக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு கல்லுப்பு போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா கோட்டாக வர மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம், இல்லை எவ்வளோ நேரம் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லைங்க. ஏன் அப்படின்னா சிக்கனே எப்போவுமே தண்ணி விடும், அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இங்கே பாருங்கள், நம்ம தண்ணியே ஆட் பண்ணல, எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. நல்லா கிளறி விடுங்க. தண்ணி எல்லாம் போகிற அளவுக்கு கிளறினா தான் சிக்கன் சுக்கா ரெடி ஆகும். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். சொன்னேன் இல்லையா என்னோடய மிளகாய் வந்து காரம் இருக்காதுன்னு, அதனால் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். உங்கள் மிளகாய் காரமாக இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. மஞ்சத்தூள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணுவேங்க. ஸோ நீங்களும் மஞ்சத்தூள் போடுங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்மளது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். நான் செக் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக பஞ்சு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் சூப்பராக வெந்துருச்சு. கரம் மசாலா வந்து வாசனைக்காக கடைசியாக சேர்த்துவேன் எப்போவுமே நான். அந்த மாதிரி சேர்த்தி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த வாசம் இருக்கிற மாதிரி ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம், 2 நிமிஷம் முன்னாடி பண்ணுங்கள், 5 நிமிஷம் இல்லை. பாருங்கள், கடைசியாக கொத்தமல்லி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இறக்க வேண்டியது தான். இது நம்ம சும்மா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, சாதம், ரசத்தோடு சாப்பிடும்போது ரசத்துக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.